ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 29/4/2026க்கான கேரளா லாட்டரி டார்கெட் எண் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 370 சரிங்களா. இந்த 370 வச்சு நம்ம வந்து ஒரு கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம் சரிங்களா. 370 அப்படி நம்பர் அடித்து அதுக்கு அடுத்த நாள் நமக்கு ஏபியில் வந்து பார்த்திங்கன்னா 54. அந்த 54 எடுத்து நமக்கு திரும்ப பிசியில் ஒரு 54 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பிப்ரவரி மாதம் பாருங்கள் 307. 307க்கு கீழே ஏபி நம்பர் 98. அந்த 98 எடுத்து நமக்கு பிசியில் 83 அடிச்சிட்டாங்க சரிங்களா. நல்லா கவனிச்சு பார்த்துங்க. 307ஓட பாக்ஸ் நம்பருக்கு தான் சரிங்களா. இப்போ மறுபடியும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 730 அப்படி நம்பர் இந்த மாதம் அடிச்சிருக்காங்க. அந்த 307ஓட பாக்ஸ் நம்பர் தான். இந்த நம்பரோட ஏபி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 78. அப்போது பிசி மட்டும் சரிங்களா. இப்போ நமக்கு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் தான் இருக்கும் ஓகேங்களா. பிசி 78, 87 அப்படி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பிசி மட்டும் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. இதுக்கு நம்ம 4டியாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4டி நம்பருக்கு பாருங்கள். இங்கே உள்ள பக்கத்தில் உள்ள நம்பரே பாருங்கள். உள் நம்பர் சி போட்டு பாருங்கள். 554 நமக்கு 9ஆம் நம்பர் மட்டும் தான் தனி நம்பரு. அதுலேருந்து நமக்கு 3 நம்பர் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே உள் நம்பர் சி போட்டு பார்த்தீங்கன்னா 598. இங்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் மட்டும் தான் தனி நம்பர் சரிங்களா. ஸோ இங்கே நமக்கு 6. அப்போது இங்கே இருக்க 5ஆம் நம்பர் பாருங்கள் டி போர்டு. இங்கே இருக்க 5ஆம் நம்பரும் டி போர்டு சரிங்களா. 54ங்கிறது நமக்கு பிசி தான் கணக்கு. 89ங்கிறது நமக்கு பிசி தான் கணக்கு. அப்போது 78ங்கிறது பிசி தான் கணக்கு சரிங்களா. அப்போது டி போர்டுக்கு நமக்கு 6, பிசியில் 78 அல்லது 87 சரிங்களா. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று 278ன்னு வரணும் அல்லது 587. ஸோ இதே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 6278 அதே மாதிரி 6287 இதையும் போட்டுக்கணும், மாற்றியும் போடணும். அதே மாதிரி 6578ம் போடணும் சரிங்களா. மொத்தம் 4 நம்பர்ஸு. இன்றைக்கும் நாளைக்கு மட்டும் இது வந்து ஃபாலோ கிடையாது. இன்றைக்கும் நாளைக்கு மட்டும்தான் சரிங்களா. எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. பிசி மட்டும் 7887ங்கிறது எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது இல்லாமல் இன்றைக்கி சொல்கிறதுல பாருங்கள், நமக்கு இந்த மாதம் மட்டும்தான் இந்த மாதிரி அடிச்சிருக்காங்க. 51 சொல்லி வந்திருக்கு. ஸோ இங்கே நமக்கு நெக்ஸ்ட் ஒரு 51 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. ஸோ இங்கே நமக்கு ஒரு 51 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி ஏபிஎஸ்சி நம்ம சொல்லியிருந்தோம். யார் வின் பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே நமக்கு இந்த 51 அடித்தப்போ உள் நம்பர் பாருங்கள் 757. இதுலேருந்து நமக்கு ஏசி 77 எடுத்து நமக்கு அதுக்கு அடுத்த நாள் அடிச்சிருக்காங்க 77. ஸோ 586க்கு அப்புறம் அந்த 586ஓட 2 நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதுக்கு அடுத்த நாள் நமக்கு 845 ஏபி 58 எடுத்து அடிச்சிருக்காங்க. அங்கே ஏசி எடுத்திருக்காங்க, இங்கே 58 எடுத்து அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிசி எடுக்கணும். இந்த இடத்துலையும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 78 அப்படிங்கிற நம்பர் தான் இருக்குது சரிங்களா. அங்கே ஒரு நாள் கேப் விட்டு அடிச்சிருக்காங்க, இங்கே ஒரு நாள் கேப் விட்டு அடிச்சிருக்காங்க, இங்கேயும் ஒரு நாள் கேப் விட்டு அடிச்சிருக்காங்க. நாளைக்கு ஒரு வேளை கேப் விடாமல் கூட அடிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் நான் சொன்னேன் பார்த்திங்களா, அந்த நம்பர்ஸை நாளைக்கு ஒரு நாள் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. பிசி மட்டும் தனியாக 78 87 எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம சொன்ன 4டி நம்பரும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஏ போர்டு மாற்றி எடுத்து ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது ஏ போர்டில் 2, 5 மட்டும் சரிங்களா. ஸோ அதே மாதிரி இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே 51 இதை வச்சு தான் நம்ம எடுக்கிறோம். 51 அடித்ததுக்கு அடுத்த நாள் நமக்கு ஒரு ஏபி 63. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு 55 பாஞ்சு அடித்தப்போ பிசியில் ஒரு 63. இப்போ நமக்கு மறுபடியும் ஒரு 51 அப்படி நம்பர் அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு ஏபி 51, அடுத்து ஏசி 51, இப்போ நமக்கு பிசி 51. ஏபி 51க்கு ஏபியில் 63, ஏசி 51க்கு நமக்கு பிசி 63 சரிங்களா. அப்போ நமக்கு ஏசியில் ஒரு 63 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது சரிங்களா. ஏசி நம்பரில் 63 அல்லது 36 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா நமக்கு 51 அடித்ததுக்கு நமக்கு ஒரு 0 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 603 அல்லது 306 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் வந்துருக்கு சரிங்களா. ஸோ 0 வச்சு அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நம்ம நேற்றுக்கு சொன்ன பேட்டர்னில் நமக்கு 3 வச்சு நம்ம பேட்டர்ன் சொல்லியிருந்தோம் சரிங்களா. மொத்தம் 5 நாளும் ஆகிடுச்சு சரிங்களா. ஸோ நம்ம 6க்கும் நம்ம கிராஸாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தோம் சரிங்களா. 5க்கு பவர் பண்ணியிருந்தாங்க, 1க்கு நமக்கு பவர் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக வந்துருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் இருக்குது சரிங்களா. இந்த நம்பர் எதுக்காக 0 வச்சு சொல்கிறேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இது நமக்கு 5 நாள் வந்துருச்சு.
இந்த பேட்டர்ன் பார்த்தவங்க இந்த பேட்டர்ன் வச்சு நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணுங்கள். ஆனால் நமக்கு இன்றைக்கி நான் கொடுக்குற கெஸ்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் மட்டும்தான். எதனால் இந்த 603 அப்படிங்கிற நம்பர் சொல்கிறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. நமக்கு 63 காமன், ஏபி 51, ஏசி 51, பிசி 51க்கு காமனாக நமக்கு 63ங்கிற நம்பர் அடுத்த நாள் வந்திருக்கு. அதை வச்சு நம்ம சொல்கிறோம். எதனால் இந்த 0 சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா 901 அப்படிங்கிற நம்பர் அடித்தப்ப 901 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க பாருங்கள். 901 அடித்து 9க்கு பவர் 4, 0க்கு பவர் 5, 1க்கு பவர் 6 அப்படின்னு சொல்லி ஃபுல் பவர் அப்படியே நமக்கு அடிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த 851க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 306 தான். சரிங்களா? ஸோ அதனால தான் நம்ம அந்த நம்பர் கொடுத்துருக்கோம். 306 ஒன்று, 603 ஒன்று கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த 60 அப்படிங்கிற நம்பருக்கும் இன்னொரு சான்ஸ் எதனான்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 63ங்கிறத எடுத்தாச்சு. 60 ஏன் வரல அப்படிங்கிறத சொல்கிறேன். இங்கே நமக்கு 6-6ன்னு அடித்தப்போ பாருங்கள், இந்த 654 ஒரு நாள் கேப் விட்டு 456 அடிச்சிருப்பாங்க. இங்கே 1-1ன்னு அடித்ததுக்கு இந்த 278க்கு ஒரு நாள் கேப் விட்டு 87 மட்டும் வந்திருக்கும். இந்த 6-6க்கு 367. சரிங்களா? இதுலேருந்து ஒரு நாள் கேப் விட்டு 563ங்கிற நம்பர் வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு நமக்கு அதே மாதிரி இங்கே நமக்கு 5-5ன்னு இருக்குது. இப்போது இங்கே 690ன்னு இருக்குது. இதில் ஒரு நாள் கேப் விட்டு இதுலேருந்து 690லேருந்து 2 நம்பர் வரலாம். அதில் நம்ம எடுத்த இந்த 306 அப்படி நம்பரும் இருக்குது. சரிங்களா? ஸோ அதை வச்சு நம்ம கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணுங்கள். இந்த 69ங்கிறத எடுத்து ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணுங்கள். இந்த நம்பரு ட்ரை பண்ண மாதிரி இருந்தால் 3Dயாகவே நம்ம 096 அப்படி நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? 096. ஏன்னா நமக்கு ஃபாலோவிங்கில் 96-69 இருக்குது. 96-69 ஃபாலோ பண்ணுறவங்க இந்த மாதம் வரல அப்படின்னாலும் கண்டினியூ பண்ணிக்கோங்க. அடுத்த மாதம் சீக்கிரமாக நமக்கு அடிச்சிருவாங்க. சரிங்களா? ஃபாலோவிங்கில் சொல்கிற நம்பர் நம்ம சொல்லியாச்சு. அதை எடுத்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி அந்த 8-5 வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியிருக்கலாம். நான் 5 விட்டுட்டேன். ஆனால் நம்ம இதை பார்த்தோம். இந்த 0-20 அவங்களுக்கு பேட்டர்ன் சொல்லி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் படி வந்து பார்த்திங்கன்னா 8 இந்த நம்பர் டோட்டல் பண்ணால் 8ங்களா? 0-26 டோட்டல் பண்ணால் 8. 8ஓட 6க்கு பவர் 1 81, 2க்கு பவர் 7 87, 0க்கு பவர் 5 85. அந்த 85 தான் நமக்கு டேரெக்டாகவே அடிச்சிட்டாங்க இன்றைக்கி. அதே மாதிரி 710க்கும் நமக்கு ஒரு டோட்டல் பண்ணால் 8, இந்த 0க்கு டைப் பண்ணால் 5 85 அப்படிங்கிற நம்பர் வரும். இப்போ இதில் நமக்கு 87 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான சான்ஸும் இன்னொரு வாய்ப்பு இருக்குது. நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா? இன்னொரு வாய்ப்பு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2க்கு பவர் பண்ணால் 7, இந்த 87ம் நமக்கு வரதுக்கான சான்ஸ். ஏன்னா நமக்கு இந்த 710க்காண்டி கூட நமக்கு 7க்கு பவர் பண்ணால் 2. சரிங்களா? 71 டோட்டல் பண்ணால் 8, 8 காமனாக வச்சுட்டு 7க்கு பவர் பண்ணால் 2, திரும்ப 8, 8க்கு 1க்கு பவர் பண்ணால் 6, 0க்கு பவர் பண்ணால் 5. இதுலேருந்து 85 வந்துச்சு அப்படின்னாலும் இந்த 0-26க்கு ஒரு 87 அப்படி நம்பர் வரதுக்கு சான்ஸ் நம்ம ஃபாலோவிங்கில் இருக்கிறதான்னு சொல்கிறேன். பிசி மட்டும்தான் 2 நாள் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஸோ வின்னிங் நம்ம 40 கண்டிப்பாக கம்பல்சரி வரும். சரிங்களா? டெய்லியுமே 40 கொடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க. கம்பல்சரி வின்னிங்ஸ் வரும். வரும்போது நீங்கள் ப்ளே பண்ணி எடுங்க. ஏன்னா நம்ம வரும்போது யாரும் அந்தளவுக்கு பெருசாக எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி தெரில. நம்ம கொடுக்குற சிங்கிள் நம்பர்லேயே கண்டிப்பாக ஒரு நாள் 40 கொடுக்குறதுல வின்னிங் வரும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி இந்த நம்பரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 40 எடுத்து ட்ரை பண்ணு வச்சிங்கன்னா 8ஆம் நம்பர் வச்சு எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 8306 8603. சரிங்களா? இன்றைக்கான 40 நம்பரில் இது. அதே மாதிரி ஃபாலோவிங்கில் கொடுத்த நம்பரும் இன்றைக்கும் நாளைக்கு மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு மேலே ட்ரை பண்ண தேவையில்ல. சரிங்களா? அது வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. பிசி மட்டும் 78 87ங்கிறது ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நமக்கு ஒவ்வொரு டைமும் நமக்கு 306 அப்படிங்கிற நம்பர் அடித்தப்ப 730 அப்படிங்கிற நம்பர் அடித்தப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அடிச்சிருக்காங்க. சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.